இது எல்லாமே பண்றதுக்கு ஒரு பணம் பொருளாதாரம்ன்றதை தாண்டி ஒரு ஃபியூச்சரான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கு சார்? நான் மட்டும் இல்லை சார், ஈச் அண்ட் எவ்ரி கலைஞன், அதாவது நம்ம கொஞ்சம் படிச்சனால அந்த இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் அதிகமா கலந்து வருது. தூய தமிழ்ல சொல்லப்போனா ஒவ்வொரு அரிதாரம் பூசுற ஒவ்வொரு கலைஞனோட கனவு என்ன தெரியுங்களா? தரையில் இருக்கணும் சரி, மேடையில் இருக்கணும் சரி, வெள்ளித்திரையில வரணுங்கிறத கனவு. நம்ம சாகரக்குள்ள ஒரு தடவையாவது நம்ம முகம் திரையில வந்து காமிக்கணும். அதாவது என்னன்னா, நம்ம தலைமுறைக்கு எங்க அப்பா எங்க தாத்தா இந்த படத்தில் நடிச்சாரு, அதுதான் நம்ம காலத்தால அழிக்க முடியாத ஒரு விஷயம். படத்தில் நடிக்கணுங்கிறது என்னோட பெரிய கனவு சார். என்னோட மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட கனவு தான், கலைஞர்களோட கனவு. நாடக கலை துறையில இருக்கீங்க, இதுக்கும் சினிமாக்கு போறதுக்கும் நடுவுல ஏதாவது அரசியல் இருக்குங்களா? ஏதாவது problem? எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு சார். அரசியல் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் தாண்டி தான் போகணும். என்ன விதமான அரசியல் பிரச்சனைகள் இருக்கு அந்த இடத்துல? சப்போர்ட் தான். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வாய்ப்புக்கு வந்து ஆள் சப்போர்ட் வேணும். ஆமா. ரெக்கமெண்டேஷன் மெயினா வேணும். ஒரு ஆள் எடுத்து சொல்லணும். எவ்வளவு திறமை இருந்தாலும், இவரை போடியா கரெக்டா நடக்கும், இவர் நம்மாலியா, இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னா நம்ம டக்குன்னு அந்த ரூட் கிளியர் ஆகி அப்படியே நேரா போயிடலாம். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் மெயின் சார். அதனாலதான் கொஞ்சம் அந்த வாய்ப்பு தடைப்படுது. அப்படி இல்லையா சோசியல் மீடியால வீடியோ போட்டு வைரலா போனா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க பாத்தீங்கன்னா.